இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கிய சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை ஒட்டி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் தளப்பதிவில் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கிய சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்த நாளில் அவர்களின் தன்னலமற்ற சேவைகளை நினைவு கூர்ந்து அவர்தம் பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக சீர்திருத்தத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்றும், இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கல்வி, சுதந்திரம், பெண்களுக்கான உரிமைகள் எல்லாவற்றையும் நம் சமூகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்று மிகச்சிறந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் என்றும் தெரிவித்தார். தீண்டாமை இழிவுகளை ஒழிக்கவும், சாதி ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி அமைத்து சமத்துவத்தை நிலைபெறச் செய்யவும் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா கூறியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடியவர் என்றும், மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்ததில் அண்ணல் அம்பேத்கர் மிக முக்கிய பங்கு வகித்தவர் என்றும், அதேபோன்று தொழிலாளர் நல உரிமை சட்டங்கள் பலவற்றை உருவாக்கிய பெருமைக்குரியவர் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி போராளியாக திகழ்ந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவர்தம் கொள்கைகளை எந்நாளும் தொடர்ந்து பின்பற்றிட அனைவரும் உறுதியேற்போம் என்றும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.